ஹே கைஸ், வெல்கம் டு திரிகடுகம் தமிழ் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, மகளிரோட பருவ மாறுதல்களில் ஏற்படக்கூடிய கடைப்பூப்புன்னு சொல்லக்கூடிய மெனோபாஸ் நிகழ்ச்சியை பற்றி தான் சொல்ல போகிறோம். இதுக்கு நிறைய பேர் முக்கியத்துவம் கொடுக்கறதே இல்லை. பெண்களுக்கு மாதந்தோறும் நடைபெறக்கூடிய இந்த பூப்பு நிகழ்ச்சி முழுமையாக நின்ற நிலையை குறிக்கிறது தான் இந்த கடைப்பூப்பு நிகழ்ச்சின்னு சொல்கிறோம். சாதாரணமாக 40லேருந்து 50 வயசுக்குள்ளே இந்த பூப்பு நிகழ்ச்சி முடிஞ்சிடும். ரேராக சிலருக்கு 40 வயசுக்கு முன்னாடியே முடிஞ்சிரும். அதாவது மாதவிடாயின் போது வரக்கூடிய குருதி கசிவோட தன்மை உடனடியாக நின்றுடும். அப்படி இல்லைன்னா படிப்படியாக குறையும். மாதவிடாய் ஒழுங்கற்று நடக்கும். அப்படி இல்லைன்னா அதிக குருதி கசிவுடன் இருக்கும். இந்த மாதிரி தான் கடைப்பூப்பு அல்லது மெனோபாஸ் வருது அப்படிங்கிறத நம்ம அறிஞ்சிக்கலாம். பூப்பு முடியும் காலகட்டங்களில் மகளிர்களுக்கு எப்படி இருக்கும்னா, ஹார்மோன் மாற்றங்களால் உடல் மற்றும் மனதில் நிறைய மாற்றங்கள் ஏற்படுது. இந்த மெனோபாஸ் டைமில் என்னென்ன மாற்றங்கள்லாம் நடக்குதுங்கிறத பார்க்கலாம். ஈஸ்ட்ரோஜனோட அளவு குறையிறதுனால எலும்புகளில் உள்ள சுண்ணாம்பு சத்து குறைஞ்சு எலும்புகள் தேய தொடங்குது. அது மட்டும் இல்லாமல் ஈஸ்ட்ரோஜன் பெண்களுக்கு இருதய கோளாறு வராமல் தடுக்கும். இந்த மெனோபாஸுக்கு அப்புறமா அவங்களுக்கு இருதய பாதிப்பு வர்றதுக்கான சதவிகிதம் அதிகமாக இருக்கும். முகத்தில் ஹிர்சுயிட்டிசம் சொல்லக்கூடிய அந்த ரோம வளர்ச்சி இருக்கலாம். கருப்பையோட உள்ளுறுப்புகள்லாம் சுருக்கம் ஏற்படும். மார்பகங்கள் சுருங்க தொடங்குது. கூபக தசைகளும் சுருங்க தொடங்கும். கூபக தசைகள்ங்கிறது இடுப்பை சுற்றி இருக்கக்கூடிய தசை பகுதிகள் எல்லாம் சுருங்க தொடங்குது. இரவில் அதிகப்படியான வியர்வை உண்டாகுது. அது மட்டும் இல்லாமல் தூக்கமின்மை, படபடப்பு, மனப்பதற்றம், கோபம், துக்கம், ஞாபக மறதி இது எல்லாமே ஏற்படும். சிறுநீர் கழிக்கிறதுல சிரமம் ஏற்படும். அப்படி இல்லைன்னா சிறுநீரை கட்டுப்படுத்த முடியாத நிலைமை ஏற்படும். இடுப்பு வலி, மூட்டு வலி இது எல்லாமே மெனோபாஸ் ஆகிறாங்க அப்படிங்கிறதுக்கான குறிகுணங்களாக அமையுது. இப்போ நமக்கு கடைப்பூப்பு நிகழ்ந்துருச்சு அப்படிங்கிறத உறுதி செய்கிறது எப்படி? என்னென்ன சிம்டம்ஸை வச்சுலாம் நம்ம உறுதி செய்யலாம்? அதை பற்றி பார்க்கலாம். பூப்பு தடை நடந்த கடைசி மாதம் முதல் 12 மாதங்களுக்கு முழுமையாக மாதவிடாய் வராமல் இருக்கணும். கடைப்பூப்புக்கான வயது வரம்பில் இருக்கணும். அதாவது 40லேருந்து 50 வயசுக்குள்ளே ஏஜ் இருக்கணும். கடைப்பூப்புக்கான குறிகுணங்கள் ஏற்பட்டிருக்கணும். அதாவது என்னென்ன சிம்டம்ஸ் முன்னாடி சொன்னோம்ல, முட்டு வலி, இடுப்பு வலி, அதிக வியர்வை நைட்டு வர்றது, அந்த மாதிரி 1-2 சிம்டம்ஸ் நமக்கு தெரியும். அதெல்லாம் பார்த்துருக்கணும். இது போக ரொம்பவே கன்ஃபார்ம் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பிளட் டெஸ்ட் எடுத்து பார்க்கலாம். பிளட் டெஸ்ட்டில் எஸ்தடையால் சொல்லக்கூடிய அளவு 20 pg/ml விட கம்மியாக இருக்கணும். மேற்சொன்னக்கூடிய இந்த குறிகுணங்களில் வச்சும் பிளட் டெஸ்ட் எடுத்து பார்த்தோம் நம்ம மெனோபாஸ் ஆயாச்சுன்னு ஃபிக்ஸ் ஆகிட்டோம் அப்படின்னா, பூப்பு முடிவை எய்தி சில மாதங்களுக்கு பிறகும் மறுபடியும் குருதி கசிவு தோன்றுச்சுன்னா அந்த மகளிரை ரொம்பவே கேர்ஃபுல்லாக நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அதை கன்ஃபார்ம் பண்ணிட்டோம், மெனோபாஸ் ஆயிடுச்சுன்னு கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறமா குருதி ஒழுக்கு ஏற்பட்டுச்சு அப்படின்னா என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மகளிரோட கருப்பையில் புற்றுநோய் இருக்குமோன்னு கருதலாம். இப்போ கருப்பை புற்றுநோய்னு கவனிச்சதுக்கப்புறம் உடனடியாக நம்ம அந்த இதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுறது ரொம்பவே அவசியமாக இருக்குது. இப்போ நம்ம வீட்டில் உள்ள ஃபேமிலி மெம்பர்ஸ் இல்லை நம்மளையே 40 to 50 ஏஜில் இருக்கோம், நம்ம மெனோபாஸ் அட்டைன் ஆக போகிறோம், இல்லை மெனோபாஸ் அட்டைன் ஆகிட்டு இப்போ நம்ம இந்த சிம்டம்ஸ், இந்த இடுப்பு வலி, முட்டு வலி இதெல்லாம் வராமல் என்ன பண்ணலாம், அதுக்கான ஆலோசனைகளை இப்போ நம்ம பார்க்கலாம். டெய்லி 1 hour நம்ம எக்ஸசைஸ் பண்ணணும். ப்ரோட்டீன் ரிச் ஃபுட், கால்சியம் ரிச் ஃபுட்டாக சாப்பிடணும். அது எதெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, பன்னீர், முளைக்கட்டிய தானியம், கேழ்வரகு, பயறு வகைகளில் அதிகமாக இருக்குது. அதெல்லாம் நம்ம அதிகமாக ஃபுட்டில் எடுத்துக்கணும். தினமும் 300 ml பால் எடுத்துக்கணும். தினமும் மாலை வெயில ஒரு 20 minutes வெயிலில் நிற்கணும். அப்படி இருந்தோம் அப்படின்னா விட்டமின் டி நமக்கு அதிகமாக கிடைக்கும். அது மூலமாக நமக்கு இந்த போன்ஸ்லாம் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா, ஃபைட்டோ ஈஸ்ட்ரோஜன் இருக்கக்கூடிய பொருட்கள்லாம் நம்ம அதிகமாக சாப்பிடணும். அது எதெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எள்ளு, சோயா இதிலலாம் அதிகமாக இருக்குது. இந்த மாதிரி ஃபைட்டோ ஈஸ்ட்ரோஜன் ரிச் ஃபுட்ஸ் நீங்கள் எடுத்துக்கும் போது ஈஸ்ட்ரோஜன் அளவு நமக்கு ரொம்பவே ஸ்டேபிளாக இருக்கும். ஈஸ்ட்ரோஜன் அளவு சீராக இருந்தாலே நமக்கு எலும்புகளில் எந்த ஒரு பிரச்சனைகளும் வராது, ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வராமல் தடுக்க முடியுது. அதுபோக கீரை வகைகள், பிஞ்சு காய்கறிகள், அத்திப்பழம், பாதாம் பருப்பு, முருங்கை சூப்பு, கொய்யாப்பழம், மாதுளைப்பழம் இது போக சிவந்த நிறமுடைய எந்த பழங்கள்னாலும் நீங்கள் உணவில் எடுத்துக்கலாம். டெய்லியும் 1 டம்ளர் மோர் குடிக்கலாம். மனப்பதற்றம், படபடப்பு, கோபம் இந்த மாதிரி சிம்டம்ஸ்க்கெல்லாம் நீங்கள் சூரிய நமஸ்காரம், பிராணாயாமம் சிறந்த முறையாக அமையுது. இந்த வகையான உணவு பழக்கத்தை வாரத்தில் ஒரு 2 அல்லது 3 நாட்கள் பயன்படுத்தினாலே கடைப்பூப்பு பருவத்தை நம்ம மென்மையாக கிராஸ் பண்ண முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் யாராவது மெனோபாஸ் டைமில் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக காமிக்கும். நீங்கள் ஈஸியாக போய் பார்த்துக்கலாம். Signing off from Dr. Madhu, Siddha Doctor. Thank you.